ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இன்றைக்கி கடை க்ளீனிங் அப்டேட் தான் தர போகிறேன். சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் ஒதுங்க வைக்கலாம். நாலா பக்கமும் ஜாமானை ஒதுக்கி போட்டிருக்காரு. இந்த ஃபேன் இது பின்னாடி வைக்கணும், இது ஆகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பையெல்லாம் காலி பண்ணலாம். சரி, நம்ம முதல் டேபிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? எவ்வளோ தூசி இப்போ இதெல்லாம் வேலைக்குள்ள பொருள் பத்திரமா வைப்போம். இதில் எப்படி வச்சிடலாம். இது தண்ணி மோட்டரில் போடும் பார்த்தீங்களா, அடாப்டர். இது அடாப்டர்னு சொல்ல முடியாது, பேக்கிங். இது நான் சொல்கிறது விதம் வேறு மாதிரி இருக்கும். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, பிளேட் செட் பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி வயசு இங்கெங்கே போடுவோம். சிலப்போ தேடமோத கிடைக்காது. ஜாரில் மிக்சரில் வர்றது இதெல்லாம் எடுத்த இடத்துல வச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் நினைப்பீங்க க்ளீன் பண்ணுற வீடியோலாம் போடுறான்னு. என்ன செய்ய, வேலை ஏதோ அதுதான் போட முடியும். சரிங்களா? டிஃபின் இப்போ பார்த்தீங்களா, கவர் போட்டுமே இப்படிலாம் லீக் ஆகிருக்குன்னா கவர் போடலாம். பையெல்லாம் ரொம்ப அதனால் இந்த ஒரே கவர் போட்டாச்சு. இது இவர் சர்வீஸ்க்கெலாம் போகிற பார்த்திங்களா, வெளியே அந்த நேரம் கொண்டு போகிற பை இதை தூக்கி மேலே வச்சுருவோம். இப்போ நம்ம பசங்கள்லாம் படுத்து சாக்கெல்லாம் மண்ணாக்கிட்டாங்க, வெளியே கொண்டு உதறலாம். இது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் செஞ்ச பொருள் இதை தூக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு வச்சிடலாம். யாரையும் என்னமோ வீடியோ போடுறாங்க. எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நான் எப்போ பெருக்கினாலும் முடுக்கு தூசியெல்லாம் எடுத்துருவேன். இவர் மேல்ட்டால் பெருக்கிடுவார். என்னோடய பசங்க படுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இருக்காது. இப்போ இவரை நம்ம தூக்கி அந்த பக்கத்தில் வச்சிடலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கும், 2 கையில் தூக்கலாம். நான் ஏன் அவசரமாக க்ளீன் பண்ணிங்கன்னா பசங்களாம் வந்துடுவாங்க. வந்துட்டால் படுத்துருவாங்க, என்னை பெருக்கவும் விட மாட்டாங்க. பின்ன எனக்கு அவங்கள அடித்து விரட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அதுக்காக தான் இந்த ஃபேனும் செட் ஆகிட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க கஸ்டமர் இப்படியே மட்டும் செய்ய தரோம், மீதி நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. இவரை தூக்கி இங்கே வச்சிடலாம். நமக்கு இடம் பார்த்திங்களா, பிள்ளைங்களுக்கு கூட 2 பேர் படுக்கலாம். அதுக்காக தான் இந்த மிக்சரும் ரெடி ஆகிட்டு, இந்த குக்கர் மூடியும் ரெடி ஆகிட்டு. கஸ்டமர் இன்னும் வாங்க வராமல் இருக்காங்க. செஞ்ச பொருளை கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகும். செய்ன்னு சொல்லுவாங்க. செஞ்ச பின்னா ஆளே காண மாட்டாங்க. இவர் ரிங்கெல்லாம் மாட்டி வெளியே வைப்பார். நாங்கள் ரிங்கெல்லாம் விற்கிறோம். ரிங்குனா குக்கர் ரிங்கு, அதை மாட்டி வைக்காரு. எதை போய் திறக்குது. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க படுக்கிறது உதறி போட்டுடலாம். நல்லா இருக்குது. இதையும் மாற்றி வைக்கலாம். இப்படி இங்கே மேலே வச்சிடலாம். ஓகே. இந்த மிக்சரோட ப்ராப்ளம் என்னென்னா, கீழே பாட்டம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆனால் தான் செய்ய முடியும். கஸ்டமர் சொல்கிறாங்க பாடி உடையக்கூடாதுன்னு. அதுக்காக ஓரத்தில் வச்சிடலாம். இந்த ஒரு தண்ணி மோட்டர் செய்யறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. இவரையும் கரகரன்னு எடுத்து இங்கே போட்டுடலாம். சரிங்களா? இந்த மோட்டரும் செஞ்சுட்டு இப்போ மழைனால கஸ்டமருக்கு தண்ணிக்கு பஞ்சம் இல்லைன்னு வாங்காமல் இருக்காங்க. இதையும் இப்படி நவுட்டி வச்சிடலாம். கடவுளை எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஜாமானை ஒதுக்கி பெருக்கினால இவ்வளோ டஸ்ட்டு. இவர் மேலாமிடிக்கு மாதிரி பெருக்கிடுவார். ஒதுக்கினால இவ்வளோ டஸ்ட்டு வெளியே வந்துட்டு. எதுக்கு அவர் மேலாமினிக்கு பண்ணுவேன். நான் வந்தேன்னா காலையில் ப்ராப்பராக நான் பெருக்கி க்ளீன் பண்ணுவேன். அவர் வேலையை ஆரம்பிச்சிருவார். இதை பெருக்கிட்டு இருந்தால் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுதான் ரீசன். அவரும் உழப்பாளி தான். நான் சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டேன். कचरा तो लाके उसके ऊपर ही रख रहे हो। कचरा है। ठीक है, इसके अंदर कचरा दो। அப்புறம் இன்றைக்கி முக்கில் உள்ள குப்பையெல்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். சரிங்களா? நம்ம விளக்குமாருக்கு தேங்க்யூ சொல்லணும். அவர் இருந்தனால நம்ம கடையை சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ இவங்கெல்லாம் உள்ளே படுக்கிறதுக்காக எல்லாம் வெயிட்டிங்கில் நிற்காங்க பாருங்கள். அவங்களுக்கும் தெரியும் இப்போ க்ளீன் பண்ணுறோம். உள்ளே போனால் அடித்து உதச்சி போடுவாங்கன்னு வெயிட்டிங் நிற்காங்க. அப்புறமா வருவாங்க. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இடம் நமக்கு எவ்வளோ இருப்பாருங்க. இப்போ தாராளமாக 3-4 பிள்ளைங்க படுக்கலாம். ஒரு வெளியே தண்ணியாக இருந்த இடத்த தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் எங்களோட கடம் சுத்தமாகி விட்டது. இதெல்லாம் நேற்று தான் க்ளீன் பண்ண, கை வைக்க வேண்டாம். பின்ன இங்கே அவர் நிறைய பொருள் கழட்டினது இருக்குது. இங்கே கை வச்சோன்னே நான் காணொலின்னு சண்டைக்கு நிற்பார். இப்போ நம்ம ஃபேனை போட்டுடலாம். ஃபேனும் ஓடுது. மழை பெய்யுது. நம்ம பயங்கர வெக்கி அடிக்கி.
பசங்களுக்கு பெட்டே விரிச்சாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் அடுத்தது தான் நீங்கள் யாருக்கா விரிச்சு கொடுத்துடலாம். ஒருத்தர் ரெகுலராக வருவான். இவ்வளோ பெரிய கடையில் எனக்கு ஹெல்மெட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கே வைக்கிட்டு இங்கே வச்சாச்சி. வேண்டா, கீழே விழுந்துன்னா உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டாண்டில் இப்படி மாட்டி வச்சிடலாம். ஓகே, என்னடா நில்லு. ஓகே, எப்படி நம்ம வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குது. வாங்க இப்போ நம்ம சாமி என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? வாங்க, ஓடி வாங்க, சாமியை போய் பார்க்கலாம். ஐயா சாமி, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நிறைய பணம் தாங்க. நீங்கள் பணம் சும்மாலாம் தர வேண்டாம், தொழில் மட்டும்தாங்க, அதை வச்சு நான் பொழைச்சிப்பேன், சரிங்களா? இப்போ வாங்க, உங்களையும் கவனிக்கிறேன். பிள்ளையாரை பார்க்க பிடிச்ச அருகம்புண்ணு கொடுக்குறேன், சிவனுக்கு பிடிச்ச வில்வேலை கொடுக்குறேன், சாயாப்பாக்க பிடிச்ச வெள்ளப்பு கொடுக்குறேன். இவ்வளோ நான் கொடுக்குறேன். என்ன அவர் கொஞ்சம் கவனிக்க மறக்கிறாரு. ஏன் இதுக்கு எப்படி? முருகப்பெருமானே வேல்வேல் வெற்றிவேல், கந்தனுக்கு கரோகரா, குமரனுக்கு கரோகரா, காக்க காக்க கதிர்வேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. நான் ஃபஸ்ட்டுலாம் முருகனை கும்பிட மாட்டேன். இப்போ ஒரு 3 வருஷமாக நான் முருகனை கும்பிட்றேன். அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த மாதிரி அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேங்க்யூ. இவங்க முருகன் இல்லை, இவங்க வந்து எக்குவிராய் அம்மன். எக்குவிராய் சிவன் சக்தி பார்வதி புதல்வன் முருகப்பெருமான். இவர் நம்பர் 7 மலையார். இவர் மட்டும் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் தங்க போட்டிருக்காரு. நான் கவரிங் கம்மலை போட்டிருக்கேன். ஒரு கொஞ்சமாவது தெரியுதா இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் தங்க கம்மல் தான் போட்டிருக்கேன். பொய் தான் சொல்லக்கூடாது. சாமி கூட போயிடுச்சோன்னா சாமி கண்ணையும் குத்திடுவார், காதையும் குத்திடுவார். நான் தங்க கம்மல் தான் போட்டிருக்கேன், தங்க செயின் தான் போட்டிருக்கேன். சாரி. இவங்க வெளியெல்லாம் சமத்து பிள்ளைங்களாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம பூஜா ரூமை க்ளீன் பண்ணிடலாம். எங்கள் கணேஷ் என்ற கனியாக இருந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கார். கொஞ்சம் சாப்பாடை கொடுத்துடலாம். புள்ள பாவம் கால் கடுக்க நிற்கான். சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு முக்கில் போய் படுத்துவான். ஏன் கனியா காலை உடம்பு சரியில்லை தங்க பிள்ளைக்கு. இங்கேயும் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. பொறுமையாக அமைதியாக சாப்பிட்டு ஓட மாட்டாங்க. இருந்தாலும் கொடுத்து பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விரிச்ச பெட்டு வேஸ்ட்டாக போல் நம்ம லட்சுமி குட்டி, நம்ம லட்சுமி அம்மா வந்துட்டா. மகாலட்சுமி, நீ வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்போ நம்ம பூ அறுவடை செய்ய வந்துட்டு மழைக்கு அதுக்குமா கடவுளே கை பற்ற மாட்டு பூ பறிக்க. ஒரு காலத்தில் 2 பூ 3 பூ கிடைக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ பூ வேணுமோ நம்ம பூவை பறித்து நம்ம சாமியை குளிர்ச்சிப்படுத்தலாம். நிறைய பொருக்கு பாருங்கள். மழைக்கு நதுமா சூப்பர். கண்ணெல்லாம் அப்படியே இந்த ஒயிட்டும் க்ரீனுக்கும் அப்படியே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்க, சரிங்களா? இவங்கள பாருங்கள், எங்கள் அம்மாவை காணும். இதுக்கு மட்டும் வந்துருக்கு 3 பேருக்குங்க. 2 பிள்ளைங்களும் சட்டக்கார பிள்ளைங்க. இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் பார்த்துருவோமா? சிவனுக்கு பிடிச்ச வில்வேலை, பிள்ளையார் பக்கம் பிடிச்ச அருகம்புல், சாயப்பாக்கும் நம்ம விஷ்ணு பெருமாளுக்கும் பிடிச்ச வெள்ளைப்பூ. வாங்க இப்போ சாமிக்கு நம்ம போட்டுடலாம். இல்லை கொடுத்துடலாம். நம்ம இதை கொடுத்தா தான் அவர் நமக்கு கொடுப்பாரு, சும்மாலாம் இல்லை. ஆமாம், இப்போ நம்ம சாமிக்கு பூவும் போட்டாச்சு, தீபத்தையும் காட்டிடலாம். கடவுளே எல்லாரையும் நல்லா வைங்கப்பா. இப்போ என் சர்ப்ரைஸ் என் தங்கக்குட்டி பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க, சாமி கும்பிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ காலையில் நான் சாப்பிட போகிற பிரேக்ஃபாஸ்ட் அவல் உப்மான். இங்கே வந்து மும்பையில் பூஹா சொல்லுவாங்க. வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். ரொம்ப லென்த் ஆகிட்டு நீங்களும் பார்க்க மாட்டீங்க, என்னை திட்டுவீங்க. இவன் மானங்கட்டோ இப்படிலாம் வந்து வீடியோ போடுறான்னு. எப்படி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க தெரியும், சரிங்களா? இந்த வீடியோ இதோட பிடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்று திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னொரு மன வருத்தமான விஷயம், வயநாடு கேரளாவில் வந்து நிறைய தொண்டை வந்து பாடிஸ் கடத்திக்கிட்டே இருக்குது. கடவுளை அவங்க ஆத்மாவுக்கு வந்து சாந்தி அடையணும். எத்தனை பிஞ்சு குழந்தைங்களை விட்டுட்டு தாய் தகப்பனும் போயிட்டாங்க. எத்தனை வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தா ஒரு தாய் கண் முழிச்சுனே குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்களும் கதற வீடியோ ரொம்ப கஷ்டமாச்சு. கடவுள் வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். மீண்டும் இப்படி ஒரு சுற்றுச்சூழலை யாருக்கும் அமையக்கூடாது, சரிங்களா? வருத்தத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். சச்சா, பை பை, லவ் யூ.